கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதியில் வாழுகின்ற பெரும்பான்மை மக்கள் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள். அவர்கள் புனித பயணமாக அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு செல்வது வழக்கம். ஆகையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர கிராமங்களையும் ஒருங்கிணைத்து வேளாங்கண்ணி செல்வதற்கு ஒரு பேருந்து வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாக இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லையான நீரோடி கிராமத்திலிருந்து கடலோர கிராமங்கள் வழியாக சென்று அங்கே வேளாங்கண்ணி செல்வதற்கான பேருந்து இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பொதுமக்கள் சார்பில் நான் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் போக்குவரத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன? இப்ப ஆழ்கடல்ல ஒரு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயலுது. ஆனா தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவுல நாங்க தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆழ்கடல்ல பொறுத்து உள்ள நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க நம்ம ஒரே ஒரு விஷயம் தான். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் தலைவர்களை சந்தித்த நேரத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் தம்பி, அண்ணன் பிரின்ஸ் போன்றவர்கள்லாம் உடனே இருந்தோம். அவர்கள் ஒரே ஒரு நிலைப்பாடு தான். மக்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மக்கள் எதிர்க்கின்ற பட்சத்தில் இந்த அரசு மக்களோடு துணை நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த அரசு ஈடுபடாது. மக்கள் விரோத எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை திட்டவட்டமாக பேசினார்கள். அதே நிலைப்பாட்டோடு நம்ம இருக்கோம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நம்ம ஆதரிக்கப்படுவதில்லை.